தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் மறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமறு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தந்தை தாயாவானும் சார்கதியங்காவானும் அந்த மீளா இன்ப நமக்காவானும் எந்த நுயிரு தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வள்ளலார் வருகை என்ற தலைப்பில் அருட்குருநாதர் அழகரடிகளையா அவர்கள் எழுதிய கட்டுரை சென்ற வாரம் வேறு ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருந்த போது அவர் எப்போதோ எழுதிய கட்டுரை 79 வெளியிட்டிருக்கிறார்கள். அதை பார்க்க நேர்ந்தது. கடந்த சில நாட்களாக சில பணிகள் காரணமாக என்னால் இந்த தொடர்ந்து படிக்கின்ற சூழல் ஏற்படவில்லை. நண்பர்களும் சில பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன நீங்கள் எதுவும் சொல்லவில்லை என்று கேட்டுக்கொண்டார்கள். அதனால் இன்றைக்கு படிக்கலாம் என்று எண்ணி இந்த கட்டுரை எடுத்து வைத்திருக்கிறேன். வள்ளலார் வருகை. தவத்திரு அருட்குருநாதர் குருகுலம் அழகரடிகளார் அவர்கள், மதுராந்தகம். வடலூர் வள்ளலார் சன்மார்க்கம் என்பதை பெருக பரவச் செய்தவர். என்மார்க்கம் சன்மார்க்கம் என்று அவர் உறுதியாய் தெரிவித்தார். அதை சுத்த சன்மார்க்கம் என்றும், சத்திய சன்மார்க்கம் என்றும், சமரச சன்மார்க்கம் என்றும், ஞான சன்மார்க்கம் என்றும், சடாந்த சன்மார்க்கம் என்றும், சிவசன்மார்க்கம் என்றும், சிவமார்க்கம் என்றும் பலவாறாக தெளிவுபடுத்தினார் வள்ளல் பெருமான். வள்ளலார் தாம் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் நான் ஒருவன் அல்லனோ என்று இறைவனையே கேள்வி கேட்டவர். வழி வழியாக வருகின்ற திருக்கூட்டத்துள் தாமும் ஒருவர் என்று சொல்லுவதனால் திருக்கூட்ட கருத்துக்களை தாமும் உடையவர் என்பது தெரிகிறது. அல்லாவிட்டால் அத்திருக்கூட்டத்துள் ஒருவராக தம்மை கூறிக்கொள்ளுதல் எப்படி முடியும்? அப்படியானால் இவர் செய்தது என்ன? வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டத்தார் செய்ததையே இவரும் செய்தார். தம் தன்மைக்கு ஏற்றபடி அவற்றை விளக்கி புதுப்பித்து புரட்சி செய்து பரவச் செய்தார். புதுமை செய்திருந்தாலும் திருக்கூட்டத்தார் கருத்துக்களையே புதுமைப்படுத்தி இருக்க வேண்டும். புதுமை செய்திருந்தாலும் கூட வள்ளல் பெருமான் திருக்கூட்டத்தார் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் நான் ஒருவன் அல்லனோ என்று சொன்ன அவர் திருக்கூட்டத்தாருடைய கருத்துக்களையே புதுமைப்படுத்தி இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தாலும் திருஞான சம்பந்தர் முதலிய நால்வர் செய்த செய்கைகளை முற்றும் செய்ய முடியுமா? நால்வரையே நாடு நன்கு மதித்து அறியும். அவர்கள் பாடலால் வள்ளலாரும் பயன்பெற்றிருக்கிறார். பாண்டிய நாடு முழுமையும் சமணராயிருந்தவர்களை திருஞான சம்பந்தர் சிவநெறியில் ஈடுபடுத்தி வேந்தனையும் திருப்பினார். ஓடம் எதிர் ஏறியது, எலும்பு பெண்ணாகியது. திருநாவுக்கரசர் சமண சமயத்தில் வீழ்ந்திருந்த பல்லவ மன்னனையே சைவத்தில் ஈடுபட வைத்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்றோ இறந்து போன சிறுவனை முதலை வாயிலிருந்து மீட்டுருவாக்கினார். மாணிக்கவாசகர் வைகையில் வெள்ளம் வருவித்து பாண்டிய மன்னனையும் வந்தியையும் வாழ்வித்தார். நரியை பரியாக்குவித்தார். ஊமை பெண்ணை பேச வைத்தார். புத்த சமயத்திலிருந்து இலங்கை மன்னனையும் அவனை சார்ந்த பலரையும் அவர்களே விரும்பி சைவராகும்படி செய்தார். இப்படிப்பட்ட மிகப்பெரிய அற்புதங்களை நால்வர் பெருமக்கள் செய்ததாக கேட்கிறோம். அவர்கள் பாடல் அகச்சான்றாவதோடு புறச்சான்றுகளும் இன்றும் காண உள்ளது. பல்லவ மன்னன் கோயில் கட்டியது இன்றும் இருக்கிறது. அவர்கள் அற்புத செய்கைகளினால் அமைந்த ஊர் பெயர்களும் ஊரும் இன்றும் நாம் பார்க்க முடிகிறது. திரு ஓத்தூரில் ஆண்பனை பெண்பனையானதை நேரில் பார்ப்பவர் அறிவர். திருப்பெருந்துறை என்னும் ஊர் பெயரை நினைவு கூறுக. பல இவ்வாறு உள்ளன. வடலூர் வள்ளலாரும் அற்புதங்களும் அருஞ்செயல்களும் உடையவர்களே. அதனால்தான் திருக்கூட்டத்தில் ஒருவன் அல்லனோ என்று சொல்லிக்கொள்ள அவருக்கு ஒரு வாய்ப்பாயிற்று. ஆனால் வள்ளலாருக்கு வாய்த்தவை சிறிய சிறிய அற்புதங்கள்.
இரண்டோர் ஊர்களில் மட்டும் வடலூரின் பக்கங்களில் செய்ய நேர்ந்தது. நால்வர் பெருமக்கள் மேற்கொண்ட ஞான நெறியை வள்ளலாரும் மேற்கொண்டார். ஞானம் என்பது ஞான நெறி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் சான்றோர் கடைப்பிடித்தவை. ஞானம் என்பதும் ஞான நெறி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் சான்றோர் கடைப்பிடித்தவை. சரியை கிரியை யோகங்களாகிய தவநிலைகளை பெருகச் செய்த பின் சன்மார்க்கம் என்னும் கடைசி மார்க்கம் உண்டாகும். சத்து என்னும் கடவுளின் ஞான வழியில் அடியார்கள் ஒழுகுவது நடைபெறுவது சன்மார்க்கம் எனப்படும். உலகத்தின் மேலும் அம்மா அப்பா முதலிய உயிர்கள் மேலும் பற்று நீங்கி அன்பு கொண்டு விட்டால் கடவுள் மேலும் பேரன்பு கொள்ளுகிற நிலை உண்டாகும். அப்படி சத்தென்னும் கடவுளை பற்றும் மார்க்கம் சத்மார்க்கம் ஆகும். அது சன்மார்க்கம் என்று வந்தது. சத்மார்க்கம் என்பதுதான் சன்மார்க்கம் என்று வந்தது. அந்த ஞான மார்க்கத்தில் அன்பு புரியும் உயிரின் நிலை காதல் நிலையாகும், கற்பு வழியாகும். கடவுள் ஒருவரையே தம் உணர்வில் கொண்டு வேறு ஒருவரையும் அறியாத புனிதமான நிலை அது. இதில் ஒழுகி வந்தால் பிறந்த பிறப்பின் அல்லல்கள் ஈராது. வள்ளலாரை பிறரை அழைக்கும் போது இந்த கடைசி நிலையில் ஈடுபட வேண்டும் என்று விரும்பினார். வள்ளலார் பிறரை அழைக்கும் போது இந்த கடைசி நிலையில் ஈடுபட வேண்டும் என்று விரும்பினார். ஆதலால் அவர்களுக்கு உணவிட்டு சன்மார்க்கம் போதித்து சன்மார்க்க கோயிலாகிய ஞான சபையில் இறைவனை ஞான ஒளி வடிவாக காணச் செய்தார். தைப்பூச விழாவில் மக்கள் பெற வேண்டிய நல்ல அமைப்பு இது. ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதங்களில் இருளும் மழையும் குளிரும் இருப்பது நீங்கி தைப்பொங்கலில் உணர்வு பொங்கி தைப்பூசத்தில் பருவ நிலாவில் இறைவனது ஞான ஒளியை பெறுகின்ற மார்க்கமே தைப்பூச மார்க்கம். அதிலிருந்து வேனிற்காலமெல்லாம் அம்மார்க்கத்திலேயே சென்று பயனடையலாம். தைநீராடல் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பரிபாடல் முதலியவற்றில் வந்திருக்கிறது. நீராடலால் ஒளிமிகுதல் வியப்பு. தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் என்றார் 1300 ஆண்டுகளுக்கு முன்னர் திருஞான சம்பந்தர். நீராடுதலும் அன்னம்பாலித்தலும் அருளொளி பெறுதலும் தைப்பூசத்தில் நிகழும். வள்ளலார் அதனை விளங்கச் செய்து இக்காலத்திலும் வழக்கப்படுத்தினார். அவர் ஆன்மா தூயது என்பது தைப்பூசத்தில் அவர் மறைந்தமையாலும் தெரிகிறது. நம்முடைய வள்ளல் பெருமான் மறைந்த திருவடி அடைந்த நாள் தைப்பூச நன்னாள். அப்படி அவருடைய ஆன்மா தூயது என்பது தைப்பூசத்தில் அவர் மறைந்து போனதனாலே தெரிகிறது. அண்மையில் திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகளும் பழனி அருகில் தைப்பூசத்திலேயே மறைந்தார். அண்மையில் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் ஞானியார் சாமி மறைந்த காலம் 40கள், 1940களில். இப்போ ஏறக்குறைய 110 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்க வேண்டும். இதை 79ல் என்னுடைய சிறிய தந்தையார் சித்தாந்தம் ஆசிரியராக இருந்தபோது அதில் எடுத்து வெளியிட்டிருக்கிறார். அவருடைய ஆன்மா தைப்பூசத்தன்று மறைந்தமையாலும் தெரிகிறது. அண்மையில் திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகளும் பழனி அருகில் தைப்பூசத்திலேயே மறைந்தார். சத்மார்க்கம் ஒரு மார்க்கமே, வீடு வேற்றுக்கு வேறு மார்க்கம் இல்லை. சுத்த சன்மார்க்கம் என்பது இந்த சன்மார்க்கத்திலும் வேறு அன்று. சன்மார்க்கம் என்னும் இப்பெயரை அருணந்தி சிவனார் பயன்படுத்தியிருக்கிறார். வள்ளலாருக்கு முன் விளங்கிய தாயுமானவரும் இதை சொல்லியிருக்கிறார். சன்மார்க்க மரபில் வள்ளலாரும் வருகை புரிந்தார். கடவுளுக்கு எந்த பெயரையும் இட்டு அழைக்கலாம். ஆயினும் சிவம் என்றும் நம் முன்னோர் ஒரு பெயர் இட்டனர். இதை தேர்ந்து கொள்வது நம்மனோருக்கு கடமையாகும். தெரிந்து நன்றி பாராட்டுவதும் நம்மவர் கடமையாகும். முன்னோர் செய்த இந்நன்றி செயலை நாம் மேற்கொள்வதன் மூலம் பெரியோர்களுக்கு பெருமை தந்தவர்களாக ஆகும். ஏனென்றால் சிவம் என்னும் சொல் தருகின்ற கருத்துக்களை எல்லா பெயர்களும் தந்துவிட முடியாது. சிவம் என்றால் அதற்கு மங்களம், நன்மை, நிலை, உண்மை, சிறப்பு, செந்நிறம், செம்மை நலம் முதலிய எத்தனையோ நற்கருத்துக்கள் உண்டு. சிவம் என்ற சொல் என்றால் அதற்கு மங்களம், நன்மை, நிலை, உண்மை, சிறப்பு, செந்நிறம், செம்மை நலம் முதலிய எத்தனையோ நற்கருத்துக்கள் உண்டு. வேறு பெயர்களுக்கு இத்தனை நற்பை கருத்துக்கள் இல்லை. இதனாலேயே
அந்த சிவம் என்கிற பெயரை பெரியோர்கள் போற்றி வழங்கினர் என்று நாம் கண்டுகொள்ளலாம். கடவுள் தன்மைகளை அச்சொல்லுக்கு நாமாக ஏற்றி நற்கருத்துக்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்பதில்லை. அச்சொல்லுக்கே அப்பொருள்கள் எல்லாம் உண்டு. இலக்கியங்களில் பயின்று வருபவை. அதனால் சிவம் என்னும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் என்றார் அப்பர் பெருமான். இங்கனம் முழுமுதற் செல்வர்க்கே உரிய சிவம் என்னும் பெயரை நம்முடைய முன்னோர்கள் தெரிந்தெடுத்து இட்டிருக்க அதற்கு நாம் நன்றி செலுத்தாமல் இருப்பதும் அதனை கையாளாமல் இருப்பதும் பொருந்துமா? அப்படி இழுக்குற்றால் முன்னோர்க்கே இழுக்கு தேடியவர்கள் ஆவோமே. வாழையடி வாழையாக ஆக மாட்டோம். வள்ளல் பெருமான் அவ்வாறு நாம் இழுக்குறாமல் அப்பெயரை நன்கு பயன்படுத்தி இருக்கிறார். நாம் அடிக்கடி கூறும் சன்மார்க்கத்தையே சிவம் என்னும் முழுமுதற் கடவுளை அடைவிக்கும் சிவமார்க்கமாக அவர் கூறுகிறார். செப்பாத மேலிலமே சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்து ஓங்க அருட்சோதி செலுத்தியிடல் வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிற வரிகளை நினைவு கூறலாம். இது சிவநெறியின் மேல் வைத்த பற்று அன்று, அபிமானம் அன்று, சிவநெறியில் தோன்றும் அன்பே இது. இதில் அருட்சோதி செலுத்தியிடல் வேண்டும் என்று வந்தது அருளோடு கூடிய ஞான உணர்வை செலுத்தியிட வேண்டும் என்பது கருத்து. சோதி என்பது விளக்கம். இங்கே ஞான விளக்கத்தை குறித்தது. அருட்சோதி என்பதற்கு அருள் ஞான ஒளி என்று கூறுதல் பொருந்தும். அதனை உடைய பெருமானையும் சோதி என்று சொல் குறிக்கும். கடவுள் உருவமாய் தோன்றும் போது ஞான ஒளியாய் தோன்றுதலால் கடவுளையும் அச்சொல் குறித்தது. அகவல் திருவருட்பா அகவலில அருட்பெருஞ்சோதி என்று வந்தது. அருள்ஞான பெருஞ்சோதி ஆகிய அம்மையப்பரையே அது குறிக்கும். அருளே நம்குலம் என்னும் அகவல் வரிகளையும் நாம் காணலாம். அகவல் வள்ளலாரின் இறுதி காலத்தில் அருளி செய்யப்பட்டது. அப்போது அவர் உணர்ச்சி அகவலின் தொடக்கத்திலேயே வெளிவந்தது. அருட்சிவ நெறிசார் அருட்சிவ நிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி என்னும் முதல் வரி அதில் சிவபதி என்பதையே அருட்பெரும் சோதி என்று வள்ளலார் விளக்கினார். அருட்பெருஞ்சோதி இன்னது என்று அவரே விளக்கிய பின் மற்றவரெல்லாம் வேறாகச் சொல்வதற்கு அங்கே என்ன இருக்கிறது? சிவம் என்னும் சொல்லை அந்த அகவலில் பல இடங்களில் வள்ளல் பெருமான் பயன்படுத்துகிறார். அருட்பெருஞ்சோதியே பல இடங்களில் பரமபதம் தரும் சிவமே, செம்பொருளாகிய சிவமே சிவமே, தெருளுற வளர்க்கும் சிவமே சிவமே, அருளே நம் குலம் அருளே, நம்மினம் அருளே, நாம் அறிவாய் சிவமே, அருளரசு ஏற்றுக என்று அருளிய சிவமே, அருளரசு ஏற்றுக என்று அருளிய சிவமே, சுத்த சன்மார்க்க சுகநிலை தன்னில் என்னை சத்தியனாக்கிய தனிச்சிவ பதியே எனவும் பலவாறு விளக்குகிறார் வள்ளல் பெருமான். எழுந்தருளிய குருவையும் உளத்தினும் கண்ணினும் உயிரினும் என்னது குலத்திலும் நிரம்பிய குரு சிவபதியே என்பார் ஓரிடத்தில். சம்போ சங்கர என்ற திருவருட்பாவின் 6ஆம் பிரிவில் ஒரு தலைப்பு வருகிறது. சம்போ சங்கர என்று திருவருட்பாவின் 6வது பிரிவில் ஒரு தலைப்பு வருகிறது. சிவமெனும் அதுபதம் அதுகதி அதுபொருள் சிவசிவ 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 என்று ஆறாமையாய் கூறுகிறார் வள்ளல் பெருமான். அதுபோலவே சரணம் பதி, சரணம் சிவ, சரணம் குரு என்று ஆண்டவனை குறிக்கிறார். சிவபோகம் என்னும் மற்றொரு தலைப்பில் ஏகம் சிவம், ஏகம் சிவம், ஏகம் இது சத்தியம் என்று ஆணையும் இட்டு கூறுவார். அத்தலைப்பில் சோதியை லிங்க சோதி என்று தெரிவிப்பார். சபாசிவ, மகாசிவ, சகாசிவ, சிகாசிவ, சதாசிவ, 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 சதாசிவ என்று சிவப்பேரை நன்றாக பயன்படுத்துவார் வள்ளல் பெருமான். வாசிவா, சதாசிவா, மகாசிவா, தயாசிவா, வாசிவா, சிவாசிவா, சிவாசிவா, சிவாசிவா என்று சிவமூல மந்திரத்தையும் போற்றுகிறார் வள்ளல் பெருமான். சோதி 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 சிவம் என்று ஒரு சிந்துவிலும் முடித்து காட்டுகிறார். வள்ளலாருக்கு திருச்சிற்றம்பலம் என்னும் ஞான சபையும் அதில் பரிந்து ஆடும் அம்பலவாணரையும் 6ஆம் பிரிவு முழுவதும் அன்பு கொண்டு கூறுகிறது. வள்ளலாருக்கு திருச்சிற்றம்பலம் என்னும் ஞான சபையும்
அதில் பரிந்து ஆடும் அம்பலவாணரையும் 6ஆம் பிரிவு முழுதும் அன்பு கொண்டு கூறுகிறது. அம்பலவாணரின் சிற்சபை பொற்சபைகளில் ஆடுகிற திருநடம் சிவ நடனமாக 6ஆம் பிரிவில் பல இடங்களில் வருகிறது. ஒன்றே சிவம் என்று உணர்ந்தேன் திரு அம்பலத்தாடி என்று சுத்த சிவநிலை என்னும் தலைப்பில் வருகிறது. அதில் அம்மையை சிவசாமி என்று அவர் சொல்லுகிறார். சிவத்தை விரும்புகிறவன் என்று அம்மைக்கு பெயர். அம்பலவாணரின் அருகில் இருக்கும் அம்மைக்குத்தான் எப்போதும் எங்கும் சிவகாமி என்று பெயர். சித்தியலாம் வல்ல சிவம் ஒன்றே என அதில் வரும் சிவநெறியில் சொல்லப்படும். திரோதை, மாயை, சத்தினிபாதம், சிற்சபை, பொற்சபை முதலிய பெயர்களெல்லாம் 6ஆம் பிரிவில் வருகின்றன. சிவமாக்கி கொண்டது பாரீர் என்பதும் 6ஆம் பிரிவின் வாக்காகும். சிவமயமாம் சுத்த சோதி, சுத்த சித்தாந்த வீட்டில் சிறந்தொளிர் சோதி என்பது போல எத்தனையோ வாக்குகள் அப்பிரிவில் வருகின்றன. சிவசிவ சோதி என்பதே அப்பிரிவின் தலைப்பாக இருக்கிறது. இங்கனம் வருகிற இடமெல்லாம் திருவருட்பாவில் முழுவதும் எடுத்து காட்டுவது என்றால் அதற்கு ஒரு வரம்பு இல்லாமல் போகும். ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டார். சிவம் என்னும் பெயரை மங்களமான கடவுள் நிலைக்கு ஒரு பெயராக வைத்து கொண்டால் என்ன என்பது அவருடைய கேள்வி. கடவுள் பெயராகிய சிவத்தை அக்கருத்திலேதான் சிவநெறியாளரும் பயன்படுத்துகின்றனர். இறைவன் அவ்வாறு இருத்தலின் அப்பர் முதலிய 4 பெருமக்களும் அப்பெயரால் கடவுளையும் அவர் அடையும் நிலையையும் குறிக்கின்றனர். மற்றொரு அன்பர் இன்னொரு கேள்வி கேட்டார். வள்ளலார் பெருமான் 6ஆம் பிரிவு அருளி செய்த போது ஞான நெறியில் மிக்க தெளிவுடையவராய் சமய சன்மார்க்கம் வேறு, சுத்த சன்மார்க்கம் வேறு என்று தெரிந்து பின்பற்றினார், பிறரையும் பின்பற்றுமாறு செய்தார் என்றார் அந்த அன்பர். 6ஆம் பிரிவுக்கும் முதல் பிரிவுக்கும் செய்யுள் செய்யும் ஆற்றலில் வேறுபாடு ஏதுமில்லை. 6ஆம் பிரிவுக்கும் முதல் பிரிவுக்கும், அதாவது முதல் திருமுறை 6ஆம் திருமுறை, இங்கே செய்யுள் செய்கிற ஆற்றலில் வேறுபாடு எதுவும் இல்லை. செய்யுள் செய்யும் ஆற்றலே இளமையில் அவருக்கு ஆண்டவன் தோற்றி அருள் செய்ததனால் வரலாறாயிற்று. செய்யுள் செய்யும் ஆற்றலை இளமையில் அவருக்கு ஆண்டவன் தோன்றி அருள் செய்ததனால் வரலாயிற்று. அப்படி முதல் திருமுறையை முதற்கொண்டு 5ஆம் திருமுறை வரையில் வள்ளலார் அருளி செய்த பாடல்கள் ஆண்டவன் தந்த அருளினால் இயல்பாக அமைந்தன, தாமே அமைந்தன. அத்தகைய அருட்பாடலால் திருவருட்பா என்னும் பெயரும் அதற்கு அமைந்தது. அந்நிலையில் 5 திருமுறை வரையில் வள்ளலார் சமயம் முதலியவற்றில் பற்று உடையவராய் இருந்தார் என்பது பொருந்துமா? அவ்வாக்குகள் எல்லாம் குறைந்த அருளுடையவையாய் இருந்ததால் அவற்றையெல்லாம் திருவருட்பா என்று குறிப்பானேன். 6ஆம் பிரிவில் மட்டும் பற்றற்றார் என்று சொல்வது தகுதியா, பற்று அற்றார் என்று சொல்வது தகுதியா? அதற்கு அவர் ராமலிங்கரின் பக்குவம் அப்போது ஓர் அளவாயிருந்தது. ஆதலால் முதலில் அப்போது அவர் இருந்த அவர் பக்குவத்துக்கு ஏற்ப அவருக்கு அருள் சுரந்தது. வர வர பக்குவம் பெருகியது, அதற்கு ஏற்ப அருளும் பெருகியது. அதன் அடையாளம்தான் பற்று முற்றும் நீர்த்தது என்றார். இப்படி வள்ளலாரே திருநெறி குறிப்புகளிலும் அன்பர்க்கு எழுதிய கடிதங்களிலும் குறிக்கிறார் என்றும் அந்த அன்பர் தெரிவித்தார். அன்பர்கள் எழுதிய திருநெறி குறிப்புகளும் அவர்களுக்கு வள்ளலார் எழுதியதாக கூறப்படும் கடிதங்களும் அகச்சான்றுகள் அல்லவே. மகாதேவ மாலை குறைந்த பக்குவத்தில் அருளி செய்தது என்றால் உயர்ந்த கருத்துக்கள் அதில் எப்படி வரும்? அதில் வருவது எப்படி? சன்மார்க்க நெறிக்கு உரிய காதல் ஒழுக்கம் காட்டி இங்கீத மாலை அருளி செய்தது எப்படி? 6ஆம் பிரிவில் சிவசிவ சோதி என்று வந்தது போலவே முதற் பிரிவாய் சிவசிவ வெண்பாய் என்றும் வந்திருக்கிறது. இது குறைந்த பக்குவத்தில் மலர்ந்ததுதான் என்று சொல்லுவது எப்படி? வர வர ஞான ஒளி பெருகியது என்றால் முதலில் உரைக்கும் உண்மைகளும் பின்னால் உரைக்கும் உண்மைகளும் மாறுபடுமோ? கருத்துக்கள் கூட அங்கனம் மாறுபடும் என்றால் திருவருள் முதலில் ஒரு வகையாகவும் இறுதியில் ஒரு வகையாகவும் விளங்கியது என்பது பெறப்படும். வள்ளலார் உள்ளத்தில் அருட்பெருஞ்சோதி வரவர பெருகியது என்றால் அது உண்மையாய் இருக்கக்கூடும். ஆனால் அப்போது பாடியதும் அருளே, இறுதியில் பாடியதும் அருளே. அதாவது தொடக்கத்தில் பாடியதும் அருளே, இறுதியில் பாடியதும் அருளே. ஆதலால் கருத்துக்கள் உண்மையோடு மாறுபடா.
சொல்லும் முறையும் விளக்கமும் புதுமையாய் பெருகி வரலாம். அப்படி பெருகி வருகிற போது உருவமும் அடையாளமும் முதலில் கூறப்பட்டால் அவற்றோடு மாறுபடாமல் அருவமும் அதன்பின் அருவம் கடந்த நிலைகளும் புதுமையாக கூறப்படலாம். அப்படித்தான் முதல் பிரிவு முதலியவற்றில் சிவத்தின் உருவக்கோலமும் திறமும் சொல்லப்பட்டால், ஆறாவது பிரிவில் இறைவன் குணங்களே மிகுதியும் பேசப்படுகின்றன. 160-70 மடங்கு அவ்வாறு பேசப்பட்டால் 30 மடங்காவது அவனுடைய உருவ நிலைகளும் பெயர்களும் 6ஆம் பிரிவிலும் வருகின்றன. உருவநிலை உண்மைக்கு வேறு அன்று. அருவநிலையை விட அருவுருவ நிலையை விட உருவநிலைக்கு வர கருணை மிக வேண்டும். அடியவர்களிடத்தில் மட்டுமே ஆண்டவன் அப்படி வருவான். உருவநிலையில் உடம்புடன் வந்த மக்களுக்கு உருவங்களே மிகுதியாய் பயன்படும். பயன்படுவதற்கே உருவநிலை அமைந்திருக்கிறது. உருவம் கொண்ட ஏனைய அருவமும் விளக்கப்பட வேண்டும். உருவம் கொண்டே ஏனைய அருவமும் விளக்கப்பட வேண்டும். உருவமில்லாத அருவ நிலைகள் உருவத்தார்க்கு பயன்படுதல் அருமை. அதனாலேயே கடவுளுக்கு அருவுருவம் உண்டு என்பது சிவநெறிதான் சன்மார்க்க நெறி என்று விளக்கப்படுகிறது. சாலையும் சங்கமும் சபையுமான சன்மார்க்க பணிகள் சிவனடியார் பணிகளாகவே சிறப்பிக்கப்படுகின்றன. மற்றபடி முதல் பிரிவுக்கும் 6ஆம் பிரிவுக்கும் செய்யுளிலோ அருளிலோ உண்மை கூறுதலிலோ வேற்றுமையே இல்லை. பற்று அறாமல் அருள் உருவதில்லை, பற்று அறாமல் அருள் கூடுவதில்லை. அவர்கள் பெருக்கம் என்பது அருள் பெருக்கம் என்பது தெளிவு பெருக்கமே. மற்றபடி வேறுபடுத்துவது திருவருட்பா பதிப்புக்கும் முயற்சிக்கும் ஏற்றது அன்று. இனி சன்மார்க்க இயல்புகள் எண்ணுதற்கு உரியன. சன்மார்க்கம் என்பது ஞான மார்க்கம் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த மார்க்கம்தான் இறைவனது திருவடி பேரின்பம் பெறுவதற்கு உரியது. தவமார்க்கம் அதாவது யோக மார்க்கம் இந்த ஞான மார்க்கத்தை அமைத்து கொடுப்பதற்கு காரணம்தான். மற்றபடி தவமார்க்கமே வீடு பெற்று இன்பத்துக்கு நேரில் வாயில் கோலாது. ஞானத்தால் வீடு என்றார் பிறரும். அதனால் வள்ளலார் இந்த சன்மார்க்கத்தை ஞான சன்மார்க்கம் என்று விளக்கினார். சன்மார்க்கம் சிவத்தோடு தொடர்புடையது. திருச்சிற்றம்பல வெளி என்னும் ஆண்டவனது நடன இடமும் சிவத்தோடு தொடர்புடையது. அதனால் வள்ளலார் சிவ சன்மார்க்கம் என்றும் அதை திரு பொதுவினிடத்தே தூய நடம்புரிகின்ற நியாயம் என்றும் வாக்கு தருகிறார். தவமார்க்கத்தை விட ஞான மார்க்கமாய சன்மார்க்கமே திளைப்பு அதாவது அனுபவ மார்க்கமாகும். சிவ துரிய திளைப்பான மெய்மையே சன்மார்க்கமாம் மெய்ஞான நிலை என்று வள்ளல் பெருமான் அருளி செய்வதிலிருந்து இவ்வுண்மையை அறிந்து கொள்ளலாம். ஒளி நிறைந்ததே சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் என்றும் பெருமான் அருளுவார். ஒளி நிறைந்ததே சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் என்று பெருமான் அருளுவார். சன்மார்க்கத்தில் மரபினர் இவ்வன்னவாறு இருப்பர், சன்மார்க்கத்தின் மரபினர் இன்னவாறு இருப்பர் என்று ஒரு பாடலிலே வள்ளலார் அருளி செய்திருக்கிறார். சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம்தான் என அறிந்ததே அறிவு, அறிந்த அறிவே தகுமறிவு. சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம்தான் என அறிந்த அறிவே தகுமறிவு. மலம் ஐந்தும் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம். வேகாத காலாதி கண்டு கொண்டு எப்பொருளும் விளைவித்த தொழிலே மெய்த்தொழில் அதாகும். இந்நான்கையும் ஒருங்கே வியந்தடைந்து உலகமெலாம் மாகாதல் உற எல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமாம். மன்னும் இது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபு என்று உரைத்த குருவே. தேகாதி மூன்றும் நான் தருமுன் அருள் செய்தியனை தோற்றி அருள் செய்த சிவமே. சிற்றவையின் நடுநின்ற ஒன்றான கடவுளே தெய்வ நடராச பதியே என்று பல இடங்களிலே பாடியிருக்கிறார். அதனால் அந்நெறி வழியே நடக்க மக்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அந்த நெறியை வள்ளலார் சிவநெறி என்று சிறப்பித்து கூறியிருக்கிறார். சன்மார்க்க சிவநெறி என்பது அவருடைய வாக்கு. அழியா ஒரு நெறியாம் சன்மார்க்க திருநெறி என்ற பாடல் அருளும் பெருமான் அடுத்த பாடலில்
திருநெறி ஒன்றே, அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று அருளுவார். இவை 6ஆம் பிரிவு பாடல்களில் மரணமிலா பெருவாழ்வு என்னும் தலைப்பில் வருகிறது. திருநெறி என்று ஞானசம்பந்தர் வாக்கிலும் முதல் பதிகத்திலேயே திருநெறிய தமிழ் என்று வருகிறது. சமய நெறி வரால் நாலாரிலும் சமய நெறி 4:24 நாலாரிலும் சிவநெறி சேர்ந்ததன்று. 24 சமய நெறிகளிலும் சேராதது கடந்த அருள்நெறி சமய சன்மார்க்கம் 24 சமய பிரிவுகளில் சேர்ந்தது. சுத்த சன்மார்க்கம் என்பது அப்பிரிவுகளை கடந்த சிவநெறி. சுத்த சன்மார்க்கம் என்பது அந்த மேலே சொன்ன அந்த சமய பிரிவுகளை எல்லாம் கடந்த ஒரு சிவநெறி. அன்பர்கள் இதனை கருத்தில் இருத்துதல் நன்று. சன்மார்க்க சூழலில் உள்ளோர் தூய்மையாகவே இருப்பர், உண்மையாகவே இருப்பர், எல்லா உயிர்களுக்கும் பொதுவாகவே நடந்து கொள்வர். அடிக்கடி வள்ளலார் சன்மார்க்கத்தை சமரச சன்மார்க்கம் என்று கூறுதல் நினைக்கத்தக்கது. அல்லாமலும் திருவருட்பா முழுவதும் இப்பொதுமையான உணர்வை ஆறாமையாய் எங்கும் கூறுகிறார் வள்ளலார். எல்லா உலகமும் வாழ்க என்று இருந்தேன், எல்லா உலகமும் வாழ்க என்று இருந்தேன் எனவும் இந்த உலகெல்லாம் களிப்புற்று ஓங்குதல் என்று வந்து உருமோ என்றெல்லாம் வள்ளலார் அருளி செய்து கொண்டு போயிருக்கிறார்கள். சன்மார்க்க சூழலால் இறைவனைப் போலவே பிரியா நாயகியுடன் யாரும் இருப்பர். சன்மார்க்க சூழலால் இறைவனைப் போலவே பிரியா நாயகியுடன் யாரும் இருப்பர். அப்படி துணையோடு இருப்பினும் காமம் அகற்றி அவர்பால் அன்புடன் விளங்குவர். காமம் அகற்றிய தூயநடி சிவகாம சௌந்தரி நேயநடி என்பது அவருடைய வாக்கு. காமமகற்றிய தூயநடி சிவகாம சௌந்தரி நேயநடி என்பது அவருடைய வாக்காகும். இது திருவருட்பாவில் 4ஆம் திருமுறையில், அதாவது 4ஆம் பிரிவிலே வருகிறது. புறத்துறவை அவர் உள்ளபடி விரும்பியது இல்லை. திருமணத்தில் நேர்பட்ட மாது அவர்க்கே உரிய பெண்ணுயிர் அல்லர். புறத்துறவை அவர் உள்ளபடியே விரும்பியதில்லை. திருமணத்தில் நேர்பட்ட மாது அவர்க்கே உரிய பெண்ணுயிர் அல்லர். புறப்பற்று அகப்பற்று தொடங்காதே பெண்ணே, அகப்பற்றே அறுத்தாய் இறப்பற்றது என்கின்றார். என்னடி அம்மா, என்னை பிடிக்கின்றார் என்னடி அம்மா என்பதும் வள்ளலார் அருளி செய்ததாகும். 4வர் வழியில் வள்ளலார் மிக்க அன்புடையவராய் விளங்கியிருக்கிறார். திருஞான சம்பந்தர் முதலியோரை பற்றி அவர் அருளி செய்யும் பாடல்கள் உலக அனுபவம், உயிர் அனுபவம், அருள் அனுபவம், சிவ அனுபவம் என்னும் எல்லா அனுபவங்களுக்கும் வருகின்றன. சிவ அனுபவம் என்னும் எல்லா அனுபவங்களும் வருகின்றன. சாதி குலம் என்னும் சுழிப்பட்டு தடுமாறி என்னும் அவர்கள் வாக்குப்படியே வள்ளலாரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். சன்மார்க்க சூழலில் உள்ளவர்கள் என்றும் சொல்லப்படுவோர், சன்மார்க்க சூழலில் உள்ளவர்கள் என்று சொல்லப்படுவோர் இசையோடு பாடல்களை பாட வேண்டாம் என்று வள்ளலார் நினைக்கிறார். வள்ளலார் அருளிய திருநெறி குறிப்புகளில் வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. உருக்கத்துக்கு தடையான ஆரவாரங்கள் இருந்தால் வள்ளலார் ஏதேனும் கூறியிருப்பார். திருநெறி குறிப்புகள் பெரும்பாலும் நேரத்துக்கு ஏற்றபடி சொல்லுவன. திருவருட்பா வாக்குகளோடு வேறுபட்டனவும் அதில் இருக்கும். நமக்கு திருவருட்பா வாக்குகள் தாம் வியக்கத்தக்கன. வள்ளலார் இசையை விரும்பாதவரானால் அவர் இசைப்பாடல்களை பாடியிருக்க மாட்டார். கீர்த்தனங்கள் பல அவர் அருட்பாவில் உள்ளன. தமிழ் மொழியே உலகத்தில் எந்த மொழிக்கும் இல்லாதபடி இயலிசை நாடகம் என்று முத்தமிழாய் அமைந்திருக்கிறது. மேலும் பன்னார நின்றனையே பாடியுறும் வேண்டும், பன்னார நின்றனையே பாடி உறல் வேண்டும், பண்களிக்க பாடுகின்ற பாட்டில் ஒருவழி சுகமே என்பனவெல்லாம் அவர் அருட்பாவில் வாக்குகளாகும். வள்ளலார் கருத்துக்களுக்கு நேர்மாறாய் வள்ளலாருக்கு அன்பர்கள் என்போர் சிலர் நடப்பது எப்படி பொருந்தும்? அவர் பொதுமையெல்லாம் 4 திருமுறை உண்மைகளைப் போலவே உள்ளன. அவர் கூறிய பொதுமையெல்லாம் 4 திருமுறை உண்மைகளைப் போலவே உள்ளன. 4வரை போலவே முழுமுதற் கடவுளாகிய சிவத்தை அன்றி வேறு எவரையும் வள்ளல் பெருமான் பொருள் செய்ய மாட்டார். இறைவனிடம் கேட்பதனால் அவன் அருளை அல்லது பிரிதொன்றையும் அவர் கேட்க மாட்டார். அருளாரமுதம் தருவாய் என்பார். உருவது முன் அருளன்று பிரிதொன்றும் உவவேன் என்பார். முழுமுதற் கடவுள் என்பவர் பிறப்பு இறப்பு இல்லாதவர், இரவாது அருளும் அருந்தவனே என்பது வள்ளலாருடைய வாக்கு.
சைவ சித்தாந்த கொள்கைகளை வள்ளலார் முழுதும் பின்பற்றியவர். முப்பொருள் உண்மை, சத்தினிபாதம், திரோதை, சிற்சக்தி, சிற்சபை, பொற்சபை, சிதம்பரம், சிதம்பர ரகசியம், அம்பலவாணர், சரியை, கிரியை, யோகம், ஞானம், திருநீறு, திருவைந்தெழுத்து, உருத்திரர், மாகேசர், சதாசிவர், விந்து, நாதம், ஆதாரங்கள், மீதானம், சிவஞானம் முதலியனவும் வேதாந்தத்தின் பயன். சித்தாந்தம், வேதாந்தம் நெறி, சித்தாந்தம் நிலை, வீடு பேறு வேறு, அதற்கு மேல் உண்டாகும் அடிசேர் இன்பம் வேறு என்றும் சிவஞான போத கருத்துக்கள், தாச புத்திர சகமார்க்க சன்மார்க்கங்கள் முதலியனவெல்லாம் வள்ளலார் திறங்கள். இவையெல்லாம் சைவ சித்தாந்த முடிவுகள். எந்த சமயத்திலும் அபிமானம் கூடாதே அன்றி அன்பும் அருளும் கூடாது என்று இவர் சொல்லவே இல்லை. அன்பும் அருளும் காட்டாமல் இருப்பது பொதுமைக்கு இழுக்காகும். பதிநிலை, பசுநிலை, பாசநிலை எல்லாம் மதியுறத் தெரிந்தருள் துணிவுறு சித்தாந்த பொருளே, தூய வேதாந்தத்தின் பயனே. நாம் பிரமம் நமையன்றி ஆம்பிரமம் இல்லை வேறில்லை. தம்பிரமம் வினையொன்று போந்திடில் போக விடுவார். சித்தாந்த வீட்டின் சிறந்தொழிற் சோதியே என்பனவெல்லாம் வள்ளலாருடைய அருளிய திருமொழிகளாகும். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பவற்றிலெல்லாம் அவர் திளைப்பு கொண்டிருந்தார், அனுபவம் உடையவராக இருந்தார். சரியை நிலை 4, ஒரு கிரியை நிலை 4, தனி யோக நிலை 4 தனித்தனி கண்டறிந்தேன். சரியை நிலை 4, ஒரு கிரியை நிலை 4, தனி யோக நிலை 4 தனித்தனி கண்டறிந்தேன். உரிய சிவஞான நிலை 4 அருள் ஒளியால் ஒன்றொன்றும் அறிந்தேன். மேல் உண்மை நிலை பெற்றேன். அரிய சிவ சித்தாந்த வேதாந்த முதலாம் ஆனந்த நிலை அறிந்தேன். அப்பால் நின்று ஓங்கும் பெரிய சிவ அனுபவத்தால் சமரச சன்மார்க்கம் பெற்றேன். இங்கு இரவாமை உற்றேன் காண் தோழி என்ற இந்த பாடலில் பெரிய சிவ அனுபவத்தால் சமரச சன்மார்க்கம் பெற்றேன், பெரிய சிவ அனுபவத்தால் சமரச சன்மார்க்கம் பெற்றேன் என்று அருளுவது சிந்திக்கத்தக்கதாகும். ஏதாவது ஒரு நெறியில் நின்றுதான் யாரும் உண்மையை அடைய முடியும். முன்னோர் வழியை பின்பற்றியவர் என்பதற்கு வள்ளலார் சிறப்பாக கூறி வரும் சோதி என்பதையே அருட்பெருஞ்சோதி என்று கூறுவார். மாணிக்கவாசகர் திருவெம்பாவையில் ஆதியும் அந்தமுமில்லா அரும்பெரும் சோதியை என்று இப்படியே கூறுவார். அது பின்னால் அருட்பெருஞ்சோதி எனப்பட்டது. 4 பெருமக்கள் சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோமல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம், ஒன்றும் நாம் குறைவுடையோம் அல்லோம் என்றனர். வள்ளல் பெருமானும் நலியுறு சிறிய தெய்வ வெங்கோயில் கண்ட காலத்திலும் பயந்தேன் என்றார். சிலர் சிவாய நமையென்று இடு திருநீரே என்று வள்ளலார் விளக்கியது முதல் நிலையில். இறுதி நிலையில் அன்று முதல் நிலையில்தான் சிவாய நமையென்று இடு திருநீரே என்றார். ஆனால் இறுதி நிலையில் அப்படி இல்லை என்பர். ஆனால் வள்ளல் பெருமான் அருட்பாவின் 6ஆம் பிரிவு, அதாவது 6வது திருமுறையில் திருவைந்தெழுத்தே பதிய வைத்த பெருவாழ்வே, திருவைந்தெழுத்தே பதிய வைத்த பெருவாழ்வே எனவும், அதே 6ஆம் பிரிவில் 6ஆம் திருமுறையில் திரு எழுத்து 5ஆனை எனவும் அருட்பெருஞ்சோதி அகவலில் சிகரமும் வகரமும் சேர்ந்தன உகரமும் அகரமுமாகிய அருட்பெருஞ்சோதி என்று அருளி செய்திருக்கிறார். நடுநாட்டத்தில் உற்ற அனுபவ ஞானம் நான் இளங்காலை அடைய நல்கிய பெருங்கருணை அப்பனே அம்மையே என்றும், இளங்காலையிலே வள்ளலார் திளைப்பு, அதாவது அனுபவ ஞானம் உடையவர் என்று 6ஆம் திருமுறையில் நினைத்து கூறியிருப்பதனால் இளமையிலேயே தக்க உண்மைகளை அவர் அறிந்தவர் என்பது தெளிவாக தெரிகிறது. முடிவாக சொன்னது கொண்டு வள்ளல் பெருமான் வாழையடி வாழையாய் வந்த திருக்கூட்டத்தில் ஒருவரே எனவும், முன்னோர் மொழிகின்ற பொருளின் வழியாக நடந்து கொண்டவரே எனவும், அவருடைய வடலூர் செயல்களெல்லாம் அருட்பாக்களெல்லாம் நடைமுறைகளெல்லாம் திருமறைகளை ஒட்டியனவே எனவும், அவர் கூறிய சன்மார்க்கம் சமரசம் என்பன 4 கூறிய ஞான நெறியாகிய சிவநெறியே எனவும், சைவ சித்தாந்தமே அவர் கொள்கை எனவும், அது தெய்வநிலை எனவும், ஞான நெறியினால் விளைவது எனவும்,
சிவநெறி என்னும் சித்தாந்தத்தால் சிவநிலை கைகூடும் எனவும் இதுவும் நால்வர் கருத்தே எனவும் பிறவும் அறிந்து கொள்ளலாம். வள்ளலார் தம் வருகையின் சிறப்பாக முன்னோர் கருத்துக்களை ஒரு புரட்சி செய்து புதுக்கி இருக்கிறார். சன்மார்க்கம் என்பதை நாடு முழுவதும் மக்கள் போற்றுகிறார்கள். சந்து பொந்துகளிலெல்லாம் அவர் இதனை பெருக பரவச் செய்திருக்கிறார். நால்வர் காலத்தில், மெய்கண்டார் முதலியோர் காலத்தில் இப்படி பரவி இருந்தாலும் இடையில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் சென்று விட்டமையால் அதனை புதுப்பிக்க வள்ளலார் வருகை இன்றியமையாததாக ஆயிற்று. பெரியோர்கள் மீண்டும் மீண்டும் வருகை புரிந்து உண்மைகளை நிலைநாட்டி கொண்டிருந்தால் தான் மக்கள் உள்ளம் அவற்றில் பசுமையாக இருக்கும். திருக்கையிலை முதல் திரு ராமேச்சரம் வரையில் எங்கும் திருக்கோவில்களில் கருவறைகளில் சோதியையே சிவலிங்கமாக நிறுவி சான்றோர்கள் வழிபட்டனர். லிங்க ஜோதி என்று ராமலிங்க வள்ளலாரும் இதனை 6ஆம் திருமுறையில் கூறுவார். ஆனால் மக்கள் நாள் ஏற ஏற லிங்கம் என்பதை சோதியாக கொள்ள வேண்டும் என்பதையே மறந்துவிட்டார்கள். அதனை நினைப்பூட்டும் பொருட்டே வள்ளலார் சோதி சோதி என்றும் அருட்பெருஞ் சோதி என்றும் முழக்கமிட்டார். சன்மார்க்கம் ஒரு மதமன்று, அது சத்தை தேடும் ஒரு ஞான நெறி. சன்மார்க்கம் ஒரு மதமன்று, அது சத்தை தேடுகிற ஒரு ஞான நெறி. சரியை கிரியை யோகங்களால் விளங்குகிற நெறி. உலகத்தில் எழுகின்ற பொருள் நெறி அன்று. உலகத்தை தேடும் போது உயிர் தலைப்பட்டு மலத்தை அடக்கி பற்று நீங்கி அன்பு உண்டாகிறது. சாதி சமயம் குலம் கோத்திரம் சாத்திரம் முதலியனவை எல்லாம் தொடக்கத்தில் அருளை தேடுவதற்காக அமைந்து நெறிகாட்டின. அவற்றிலெல்லாம் பற்று நீங்கி ஆண்டவனிடத்திலேயே அன்பு பெருகி சன்மார்க்கத்தில் எல்லோரும் வளர வேண்டும் முன்னோர் காட்டிய கருத்தை வள்ளலார் நினைவூட்டியிருக்கிறார். அவர் செய்த சிறப்புகளில் மற்றொன்று சமரசம் என்பதாகும். எல்லா சமய நெறிகளும் மறைகளும் அவற்றின் கருத்துக்களும் எல்லா உயிர்களுக்கும் உரியனவே. ஆனால் பிறர் உணராதவற்றையெல்லாம் உயர்ந்தன போல எண்ணி மற்றவர்களை வலிந்து பற்றி தம் சமயத்தில் பிறர் சேர்க்கிறார்கள். தம்முடைய சமயம்தான் உயர்ந்தது என்று வாதம் செய்கிறார்கள். அவையெல்லாம் தடுப்புண்டு போவதற்காக வள்ளலார் பொதுமை பேசினார். சன்மார்க்கத்தின் இயல்பு பொதுமை வாய்ந்ததேயாகும். உலகத்தில் எவையும் ஒன்றுக்கு ஒன்று ஓமமாதல் இல்லை. ஓமமாவதில்லை. எல்லாம் ஒவ்வொரு நிலையில் தனிச்சிறப்புடையனவாக விளங்குகின்றன. அந்த ஒவ்வொரு நிலை என்பதில் உயர்வு இருக்கலாம், தாழ்வு இருக்கலாம். எல்லாவற்றிலும் உண்மை இருக்கிறது. இயற்கையில் ஒன்றுதான் உயர்ந்ததாய் இருக்க முடியும். ஞானத்தால் வீடு. அதனால் ஞான நெறி ஒன்றேதான் பேரின்பத்திற்கு வழிகோலும் என்று சொன்னால் உண்மையை சொல்லுகின்ற அதை அக்கருத்து அல்லாதவர்கள் மறுப்பார்கள். ஓர் ஊருக்கு 6 வழி இருக்கிறது என்றால் 6 வழியும் ஒன்றை போல் ஒன்று இராது. ஒரு வழியில்தான் அவற்றில் தெளிவான சுருக்கமான வழியா இருக்க முடியும். ஒரு வழிதான், அந்த 6 வழிகளில ஒரு வழிதான் தெளிவான வழியாகவும் சுருக்கமான வழியாகவும் இருக்க முடியும். அந்த தெளிவான சுருக்க வழியை கடைபிடிக்க தகுந்தது. ஆனால் அந்த 6 வழியாக சென்றாலும் ஊரை அடைவது மட்டும் உறுதிதான். இதனால் 6லும் உண்மை உண்டு என்பதற்காக எல்லாவற்றையும் ஒன்று போல மதிக்க முடியுமா? இவை இன்ன வழி சிறந்தது என்றால் மற்ற வழிகளை பழிக்கிறார்களே என்று மாந்தரில் சிலர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடும். ஆனால் எல்லா வழியில் சென்றாலும் ஊரை அடையலாம் என்று பொதுவாக பேசினால் தொல்லையே இல்லை, பழியே இல்லை. அந்த மாதிரிதான் வள்ளலார் சமரசம் பேசினார். கடவுள் ஒருவரே. சமரசம் என்பதற்காக எல்லோரையும் கடவுள் என்று எப்படி சொல்ல முடியும்? கடவுள் எப்படிப்பட்டவரோ தெரியாது. அவர் இயல்புகள் உருவாய் வெளிப்படுகிற போது மட்டும் ஓரளவு விளங்கலாம். உருவ வடிவங்கள் என்பதும் அருவம் அருவுருவம் உருவம் என்னும் 3ம் சேர்ந்தது. வெளி அருவம் ஒளி அருவுருவம். வெளி அருவம் ஒளி அருவுருவம் மண் உருவம். வெளி என்பது அருவம், ஒளி என்பது அருவுருவம், மண் என்பது உருவம். இந்த 3மே உருவபேதங்கள். அதனால் வள்ளலார் உருவத்தில், அதாவது உடம்பில் பசி தோன்றும் என்று பசியாற்று அருவுருவத்தில் விளக்கம் உண்டாகும் என்று சன்மார்க்க சங்கம் தோற்றுவித்தார். பசி தோன்றும் என்று உருவத்தில் உடம்பில் பசி தோன்றும் என்று பசியாற்றியும்
அருவுருவத்தில் விளக்கம் உண்டாகும் என்று சன்மார்க்க சங்கம் தோற்றுவித்தும், அருவத்தில் திருச்சிற்றம்பலமாகிய வெளியில் அந்த விளக்கத்தை உணர முடியும் என்று ஞான சபை அமைத்தும், இவ்வாறே சாலை சங்கம் சபை என்று எழுப்பி அடியார் பெருமக்களுக்கே அனுபவ கற்பனை கடந்த சோதி அனுபவமான கற்பனை கடந்த சோதியை எல்லா மக்களுக்கும் சன்மார்க்க பொதுவாக விளங்கி தந்தார். தீயில் உருவ நிலை தோன்றும் போது உருவத்தின் கடைசி நிலையாக முகம், கை, கால் முதலிய எல்லா உறுப்புகளும் இறைவனுக்கு ஒளியிலேயே தோன்றும். தீயில் உருவநிலை தோன்றுகிற போது உருவத்தின் கடைசி நிலையாக முகம், கை, கால் முதலிய உறுப்புகளும் இறைவனுக்கு ஒளியிலேயே தோன்றும். ஆதலால் தீயோடு உரழும் திருவருள் வடிவம் என்று வள்ளலார் தெரிவித்தார். உரழும் என்றது அருவுருவமாகிய ஒளிக்கு வேறாக உருவமாகிய முகம் முதலிய தெரிவிப்பதை உணர்த்துவதாகும். வள்ளலார் உருவநிலையிலிருந்து அருவுருவ நிலையாகிய சோதி விளக்கத்துக்கு உயரவும், சிதம்பர ரகசியம் என்னும் அருவமாகிய அம்பல வெளிக்கு உயரவும், அதற்கு அப்பால் உருவ நிலைகளை எல்லாம் கடந்து கற்பனை கடந்த சோதியை விந்து நாத முடிகளில் மேல் உயரன்பினால் உயிரிறக்கமாகிய சீவகாருண்யம் கொண்டு திருவருட்பேரின்பமாகிய சிவநிலையை எல்லா உயிர்களும் அடைய வேண்டும் என்று இரக்கத்தில் புதுமை பேசினார். இவையெல்லாம் வள்ளல் பெருமானின் வருகையினுடைய சமரச சன்மார்க்க சோதி ஞான சபை புரட்சிகள் என்று முடிவாக இந்த கட்டுரை நிறைவு செய்திருக்கிறார். வள்ளல் பெருமான் வருகை என்ற தலைப்பிலே இந்த கட்டுரை அவர் எழுதியிருக்கிறார். இந்த இடையிலேயே அவர் சொல்லியது போல பல ஆண்டுகளுக்கு முன்னாலே ஞானியார் அடிகள் திருவடி அடைந்த நேரத்தில் எழுதியிருக்கிறார் என்பது ஒரு குறிப்பு இருப்பதனாலே ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். அது 1979 நம்முடைய சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் திங்கள் இதழாக விளங்குகிற சித்தாந்தத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை வேறு ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருந்த போது இந்த கட்டுரையை கண்ணில் பட்டது. அதனால் அருள்குருநாதர் எழுதிய கட்டுரையை படிக்கலாம் என்று திருவருள் உணர்த்த இந்த கட்டுரையை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னாலே படித்திருக்கிறேன். கேட்ட அன்பர்கள் அனைவரும் இதெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு வள்ளலார் நெறி வேறு என்று சொல்லுகிற அன்பர்களுக்கு இதெல்லாம் நாம் கருத்துக்களாக தெரிவிக்கலாம் என்பதை சொல்லி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் பாராட்ட சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையான்மே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.